கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 13வது அதிகாரம் அவனுடைய 24வது வசனத்தை வாசிக்கிறேன். பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நீ அடிக்கல, அதனால தான் அது ஒன்றை அடிக்குதுன்னு பேச விரும்புகிறேன். பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு எழுதியிருக்கல பைபிள்ல. இன்னைக்கு நீ உன் பிள்ளைய அடித்து வளர்க்காததுனால தான் அவன் இன்னைக்கு உன்னை அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளிட்ட. ஒரு சின்ன வயசுல ஒரு பென்சிலை எடுத்துட்டு வரும்போது எனக்கு செலவு மிச்சம்னு நீ அதை கண்டுக்காம விட்டதுனால தான் இன்னைக்கு அவன் பூட்டை உடைக்கிறவனா மாறிடுறான். உலகத்தான் சும்மாவா சொன்னா 5ல் விளையாதது 50லையும் விளையாதுன்னு. இன்னைக்கு ஹார்லிக்ஸை வாங்கி கொடுக்கறதும், செல்ல பிள்ளையா இருக்கிறதும், பைக்கை வாங்கி கொடுக்கறதும், ஃபோனை வாங்கி கொடுக்கறதும் நீ நல்ல அப்பாவும் நல்ல அம்மாவுமா? இல்லை. இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல வர்றேன், எல்லா தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது நல்ல அப்பா அம்மா இல்லை. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது நல்ல அப்பா அம்மா இல்லை. எது தேவைன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது தான் நல்ல தகப்பனும் தாயும். என் பிள்ளைய நான் கஷ்டப்படாமல் வளர்த்தேன் பிரதர், அதனால தான் இன்னைக்கு ஒன்று அவன் கஷ்டப்படுத்துகிறான். நீ 10 ரூபா சம்பாதிப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட, இன்னைக்கு அவனுக்கு 10 ரூபா சும்மா ஈஸியாக அவனுக்கு கிடைச்சிருது. இன்னைக்கு சொல்ல வரேன், உங்கள் பிள்ளைகளை அடித்து வளங்க. இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கான், டீச்சர் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைங்களை அடிக்கக்கூடாதுன்னு. சிறு பிள்ளைகளின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். மதியினோன்னா என்ன தெரியுமா? அழுக்கு, புத்தி கெட்டத்தனம். அதை தண்டனையின் பிறம்பு அகற்றுமா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, நான் சின்ன வயசில் யாரையோ ஒரு வயது முதிர்ந்தவரை போடான்னு கூப்பிட்டுட்டேன் ஒரு 5 சாக்லேட்டுக்காக. எங்கள் அப்பா தீங்குழலை வச்சு பழுக்க காய்ச்சினது தான் இந்த அச்சு. இன்னைக்கு எவனாவது போடான்னு கூப்பிட்டா எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. அன்னைக்கு வச்ச சூடு இன்னைக்கு என்னை நேர் வழியில் நடத்தி இருக்குது. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு போனை கொடுக்கலன்னா அவன் சண்டை போடுறான், சாப்பிட மாட்டேங்கான், சாப்பிடாம கிடக்கட்டும், யார் வயிறு காயும். கொஞ்சம் விடாமல் பிடிக்காம கொஞ்சம் விட்டு பிடிங்க தயவு செஞ்சு. உடனே கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சதா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அதனால் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு. கரெக்டு. நீ இருக்கிற வரையும் பார்த்துப்ப. நீ இல்லாத போது அவனுக்கு வாழவே தெரியலன்னா எங்கள் மம்மி எங்கள் மம்மி, எங்கள் டாடி எங்கள் டாடின்னு. ஒரு நாள் இவங்க எல்லாரும் கடைசி வரையும் கூட இருக்க மாட்டாங்க. கடைசி வரையும் கூட வருகிறவர் அவர் தான். அதனால் இன்னைக்கு நிறைய பெற்றோர்களை பிள்ளைங்க ஆஃப்னேஜில் கொண்டு விடுறாங்க. நிறைய பேர் நீ ஏன் என்னை பெத்தேன்னு கேட்குறாங்க. நிறைய பிள்ளைங்களை பார்த்துருக்கியா, சாவறதுக்கு முன்னாடி வாடா ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொன்னால் வரமாட்டான், எனக்கு வேலை இருக்குது, பொண்டாட்டி கூட நான் பீச் போகிறேன்னு. செத்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் அம்மா என்னை விட்டு போயிட்டேன்னு என்ன பண்ணுவான், மாலையும் மோதிரத்தையும் கொண்டு கூட எவா பார்க்க. அவங்க பார்ப்பாங்களா? நடிப்பு உலகம் இது. அதனால சொல்ல வரேன், அடித்து வளங்க, திருந்திடுவான். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. நீங்கள் எனக்கு நல்ல மெசேஜ் கெட்ட மெசேஜ்னு மார்க் போட்டாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக போடுங்க, பிரச்சனை இல்லை. நல்ல அப்பா யாருன்னு தெரியும்ல, நல்ல அம்மா யாருன்னு தெரியும்ல. எது தேவையோ அதை என் அப்பாவும் வாங்கி தந்தா, என் பரலோக தகப்பனும் எனக்கு வாங்கி தந்திருக்கிறார். ஸோ அதனால் பார்த்து வளங்க, சரிங்களா? நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். நிறைய பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். நிறைய குடும்பத்தில் நிறைய காரியங்கள் இப்படி நடக்குது. ஆண்டவரே, இவைகளை எல்லாம் நீங்கள் மாற பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.